பரோட்டா, சப்பாத்தி, புலாவ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செய்யலாம். அதாவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில இதை வச்சுட்டீங்கன்னா டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு, நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்க வேற ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அரை மூடி, அதாவது சின்ன தேங்காயா இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அரை மூடி போட்டுக்குங்க. இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கை ஃபுல்லா சின்ன வெங்காயம் எடுத்துக்குங்க. பாருங்க, இஞ்சி வந்து 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம், இதையும் போட்டுக்கலாம். 7 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இதுல 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளியில 1.5 தக்காளி வந்து இதுல போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த சிக்கன் மசாலா தான் சேர்க்க போறேன். இந்த சிக்கன் மசாலா டீஸ்பூன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே பாருங்க பச்சையா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட வேணாம். இதை மட்டும் போட்டு பல்ஸ்ல போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஒரு மணத்துக்காக ஒரு சோம்பு மட்டும் 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துருங்க. புதினா இலை ஒரு சும்மா ஒரு 15 இலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மெல்லிசா, இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இருக்கு, அதையும் சேர்த்துக்கணும். நல்ல மணமா இருக்கும். இப்போ 1.5 தக்காளி அளவுக்கு இருக்கு, இதுல சேர்த்துடலாம். பாருங்க, வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு பாருங்க. இப்போ 1.5 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சிக்கனையும் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். லேசா அந்த மாதிரி மூடி வைக்கலாம். லேசா 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கட்டும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இந்த சிக்கன்ல இருக்க தண்ணி, அதாவது சிக்கன்ல உறிஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி மட்டும் உங்களுக்கு அப்படியே வெளியில வரும். பாருங்க, இந்த அளவுக்கு வருது. பாருங்க பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் சிக்கனே பாத்தீங்கன்னா நல்லா உருண்டு வந்துருச்சு. பாருங்க, நல்ல வெள்ளையா நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. பாருங்க, இப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப இந்த மசாலா எல்லாமே பச்சையா தான் அரைச்சிருக்கோன்றதுனால நல்ல நைஸா அரைச்சாச்சு. பாருங்க, இதே லேசா அப்படி மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, மூடி வச்சோம் இல்லையா, நல்ல மசாலா எல்லாம் இந்த பச்சை வாசம் ஃபுல்லா போயிருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா வந்து இதுல இருக்க கிரேவியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதுல இருக்க பச்சை வாசம் போயிருக்கும்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி இருந்தா போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், குக்கர் மூடியை மூடிடலாம். இப்போ நீங்க பார்க்கும் போது பாருங்க, குழம்பு இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இன்னும் குக்கர்ல வச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்கா ஆயிரும். உங்களுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுமா, திக்கா இல்லாம கொஞ்சம் தண்ணியா வேணுமான்னா இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். வெயிட் போட்டுடலாம். பாருங்க, இது வந்து உங்களுக்கு 3 விசில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. இப்போ மல்லி இலையெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு கருவேப்பிலையும் பிச்சு போட்டுடலாம். எடுத்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க.
பாருங்க, நம்ம வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு வேற எந்த மசாலாவும் சேர்க்கல. எல்லாமே ஒரேடியா அரைச்சு நம்ம வந்து இந்த குழம்பு வச்சிருக்கோம். ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்குன்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது பரோட்டாக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம பார்க்கும் போது எவ்வளவு கெட்டியா இருந்தது. பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணுன்றவங்க, உங்களுக்கு இதோட தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இல்ல நான் வச்ச மாதிரியே இந்த பக்குவத்துக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நீங்க செய்யுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, புலாவ், அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.